இந்த காணொலியில் ஐபிஎல் டிக்கெட்டை எப்படி புக் பண்ணுறது, சேப்பாக் ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்கள்கிட்ட ஒன்று ஒன்றா சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல்ல டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஹை ஸ்பீட் நெட்வொர்க் தேவைப்படும். மொபைலை விட லேப்டாப்போ சிஸ்டமில் ட்ரை பண்ணால் வேகமாக கிடச்சிரும். சிஎஸ்கே மேட்சை மோஸ்ட்லி டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டைமிங்க்கு புக் நவ் கொடுத்து உள்ளே போய் சீட்டை லாக் பண்ணால் ஈஸியாக கிடச்சிரும். மேட்ச் டே அன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு மெட்ரோ ஃப்ரீ, எம்டிசி ஃப்ரீன்னு நிறைய சலுகைகள் தராங்க. ஸ்டேடியமில் பார்க்குறத விட டிவியில் பார்க்குறதுக்கு தான் மேட்ச் நல்லா இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஃபேன்ஸை என்டர்டைன் பண்ணுறதுக்காக இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. மொதல் விஷயம், நம்ம இங்கே ஃபோட்டோ பூத் போனோம்னா நம்மளுக்கு விண்டேஜ் ஸ்டைலில் ஃபோட்டோ எடுத்து தருவாங்க. அடுத்து 360 டிகிரியில் நம்மளுக்கு வீடியோ எடுத்து தருவாங்க. அதுக்கப்புறம் ஃபேன்ஸுக்கு சின்ன சின்ன கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. முக்கியமான விஷயம், நம்ம சேப்பாக் ஸ்டேடியமில் டிக்கெட்டை புக் பண்ணிட்டா அதுக்கு தகுந்தாப்புல இருக்க கேட் வழியாக தான் போய் ஆகணும். சப்போஸ் சி லோயராக இருந்தால் கேட் 4, இ லோயராக இருந்தால் கேட் 6, ஹை லோயராக இருந்தால் கேட் 14. இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக வச்சிருப்பாங்க. உள்ளே வரும்போது நம்ம ஃபோனில் இருக்க டிக்கெட்டை தவிர எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது, இல்லைன்னா எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுருவாங்க. இவ்வளோத்தையும் தாண்டிட்டு நம்ம உள்ள வந்தா பவுண்டரி 6 செலிப்ரேட் பண்றதுக்காக சிஎஸ்கே பிளாக், விசில் எல்லாம் கிடைக்கும். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேடியம்குள்ள போயிட்டா பிளேயர்ஸ் பிராக்டிஸ் பண்றது, போட்டோ ஷூட் பண்றதுன்னு நிறைய பண்ணலாம். அதே இது நம்ம லேட் ஆயிடுச்சுன்னா கூட்டம் அதிகமாயிரும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்டேடியம்ல போய் மேட்ச் பார்க்கும்போது டிஜே பாட்டு போறதுல இருந்து ஃபேன்ஸ் கத்துறதுல இருந்து எல்லாமே மிரட்டி விடும். இப்போ நான் சொன்ன எல்லாமே ஸ்டேடியம்ல இருக்க பாசிட்டிவ் மட்டும்தான். நெகட்டிவையும் பார்த்துருவோமா? சாப்பாடை நம்ம வெளியே எடுத்துட்டு வர முடியாது, இங்கே தான் வாங்கியாகணும்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கும். ஸ்டேடியம்ல நம்ம ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி மேட்ச் பார்க்க வருவோம். ஆனால் இந்த ஸ்நாக்ஸ் ப்ரைஸை பார்க்கும்போது அதுவே மிஞ்சிற அளவுக்கு ப்ரைஸில் இருக்கும். ஸ்நாக்ஸ் குவாலிட்டி நல்லா இருந்து இவ்வளோ விலைக்கு விற்கிறாங்கன்னா பரவாயில்ல, ஆனால் விலையும் அதிகமாக வச்சு குவாலிட்டியும் சரியில்லைன்னா என்ன பண்ணுறது? நம்ம போகிற மேட்ச் த்ரில்லிங்கான மேட்சாக இருந்தால் நல்லா இருக்கும். அதே இது ஒன் சைடட் கேமாக போச்சுன்னா போர் அடிக்க ஆரம்பிக்கும். டிவியில் நம்ம மேட்ச் பார்க்கும்போது பால் எப்படி ஸ்விங் ஆகுது, பேட்ஸ்மேன் எப்படி பேட்டிங் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெளிவாக தெரியும். அதே இது நம்ம ஸ்டேடியம்ல உட்காந்து பார்க்கும்போது மேட்ச் எங்கேயோ நடக்கிற மாதிரி இருக்கும். கிரிக்கெட் ஃபேனா நம்ம மேட்ச்ல போய் உட்காந்தோம்னா பால் பவுண்டரி லைன் கிட்ட போனா ஸ்டேடியம்ல இருக்க எல்லாருமே எந்திரிச்சிருவாங்க, அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்புறம் ஏன் இவ்வளவு பேர் இங்க வந்து மேட்ச் பாக்குறாங்கன்னா ஸ்டேடியம்ல வந்து பாக்குறத ப்ரௌடா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எமோஷனலா டீமுக்கோ பிளேயரோ கனெக்ட் ஆயிருந்தா இந்த மாதிரி ஆகும். ஐபிஎல்ல நம்ம என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குற வரைக்கும் நல்லதுன்னு சொல்லுவேன். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் பார்க்க வரோன்னா ஒருத்து, அதே நம்ம கண்டினியூஸாக மேட்ச் பார்க்க வரோன்னா வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஐபிஎல்ல ஸ்டார் பிளேயர்ஸ் குறைஞ்சிட்டு வரனால வியூவர்ஷிப்பும் குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சில ஸ்டேடியம்ல ஆளே வர மாட்டாங்கன்னு வேற ரிப்போர்ட் இருக்கு. நம்ம வந்து மேட்ச் பார்க்கறனால தான் அங்க இருக்க சப்போர்ட் ஸ்டாஃப், செக்யூரிட்டி ஆஃபீஸர், கிரவுண்ட் ஸ்டாஃப்னு எல்லாருக்கும் வேலை இருக்கு. இங்க நம்ம சீட் புக் பண்றோம்னா லோயர் ஸ்டாண்ட்ல பேக் சீட் வர மாதிரி புக் பண்ணணும். அதே மாதிரி அப்பர் ஸ்டாண்ட்ல ஃப்ரண்ட் சீட் வர மாதிரி இருக்கணும். அப்பதான் ஓரளவு பெஸ்ட் ஆங்கிள் கிடைக்கும். நான் இங்க நிறைய மேட்ச் லோயர் ஸ்டாண்ட்ல போனதை வச்சு சொல்றேன். சி லோயர் கிட்ட இருந்தா பிளேயர் என்ட்ரி ஆகுறது நல்லா தெரியும். இ லோயர் கிட்ட இருந்தா டிஜே நடக்கும். அதே மாதிரி டி லோயர் கிட்ட இருந்தா சேர் பண்றவங்க இருப்பாங்க. ஸ்டேடியம்ல உட்காந்து பார்க்குற நம்ம டிவியில் வரணும்னு நினச்சா ஏதாவது நம்ம விசித்திரமாக பண்ணணும், இல்லைன்னா அழகான பொண்ணாக இருக்கணும். இது எதுவுமே இல்லைன்னா ஆப்போசிட் டீம் ஜெர்சியை போட்டோம், இல்லை உடம்பு ஃபுல்லாக சாயத்தை பூசிட்டு கொடியை காட்டினா கண்டிப்பாக டிவியில் வருவோம். நம்ம ஃபேவரட் பிளேயர்ஸான தோனியோ கோலியோ வந்து ஸ்டேடியமில் விளாண்டா மேட்ச் பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே இது ஒன்றுமே இல்லாதவங்களை வச்சு ஆடினா ஓரளவு ஆவரேஜாக தான் இருக்கும். மேட்ச் பார்க்க வரவங்க ஒன்று பணக்காரங்களாக இருப்பாங்க, இல்லை செலிபிரிட்டிஸாக இருப்பாங்க, இல்லை ஸ்பான்சர்ஷிப்பில் வந்திருப்பாங்க. அதே இது நம்ம கடன் வாங்கி மேட்ச் பார்க்க வந்தோம்னா நம்ம தான் முட்டாள்னு சொல்லுவேன். மேட்ச் முடிகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டேடியம் மட்டும் வெளியே வந்துட்டா ஈஸியாகவும் ஃப்ரீயாகவும் வந்துடலாம். அதே இது மேட்ச் முடிஞ்சிட்டு வரணும்னு நினச்சா கூட்டம் அவ்வளோ இருக்கும், அதை தாண்டி வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லா மேட்சும் ஸ்டேடியம்ல போய் பார்க்குறேன்னா ரீல்ஸோ வீடியோவோ போடுறதுக்காக தான் இருக்கும், இல்லைன்னா நான் எதுக்குமே போயிருக்க மாட்டேன். எலக்ட்ரிக் ட்ரெயினில் நீங்கள் வர மாதிரி இருந்தால் 11:30க்கு ட்ரெயின் வரும், 12 மணி வரையும் ஸ்டேஷனில் தான் நிற்கும். எல்லாரும் வந்த பிறகு தான் ட்ரெயின் எடுப்பாங்க. சொன்னதை வச்சு சேப்பாக் ஸ்டேடியமில் வந்து மேட்ச் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். 150 ப்ரோ.